ராஜகீதம்ல பாட்டு மட்டும் தான் பாடினேன். ஓகே ஓகே. இது வந்து இந்த தொகையராவோட பாடினோன்னு மக்களுக்கே ஆச்சரியம், இப்படி படத்துல இல்லை ஆனா கேட்க நல்லா இருக்கு. தொகையராவோட பரித்ராணாய சாதுனா லாஸ்ட்ல அதை பாடி அப்புறம் அந்த பாட்டு வரும். அப்போ அவங்களுக்கு அதுவே புதுமையா இருக்கு, நல்லா இருக்கு இந்த ஐடியா அப்படின்னு சொல்லி அதுல இருந்து பாட ஆரம்பிச்சேன். தம்பி, நாங்க உங்களை கூப்பிட்டதே இந்த உள்ளத்தின் நல்ல உள்ளம்னு ஒரு பாட்டு நீங்க படிப்பீங்க அதுக்காக தான். அதாவது இலங்கை தமிழ் அவங்க அப்படி பேசுவாங்க இல்லையா, இப்போ இந்த பாட்டுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். இந்த பாட்டை எங்களுக்கு பாடினா போதும், அவ்வளோ பிடிக்கும் நீங்கள் பாடும்போது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த ஒரு நாடை பார்க்கறது கூட இந்த ஒரு பாட்டு தான் எனக்கு காரணமாக இருக்குது. இல்லைனா நியூசிலாண்டை நான் லைஃப்பில் பார்த்துருக்க முடியுமா அப்படின்னு தான் நான் யோசித்தேன். நான் இந்த கவுண்டர் டைலாக்லாம் போடுவேன். யாராவது பாடினா வடிவேல் சார் டைலாக்கு, கவுண்டமணி சார் டைலாக்கு இப்படிலாம் போடுவேன். அப்போவே இந்த 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 ஃபீலிங்கா இல்லை ஃபீலிங்காக கேட்குறேன், எனக்கு தான்டா ஃபீலிங்கு அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அது மாதிரி ஏன்டா எருமச்சாணி அப்படின மாதிரியே மூஞ்சி வச்சிருக்க அது ஒரு டைலாக்கு. அப்புறம் இந்த கரிசட பசங்கள்லாம் சேர வச்சேன்னு ஒரு டைலாக்லாம் இருக்குல்ல. அப்போ ஒவ்வொருத்தர் பாடினா என்கிட்ட சொல்லுவாங்க, முகேஷ் இதுக்கு என்ன டைலாக் நீங்கள் போடு. மூணாவதே நான் அவுட் ஆனோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னப்பா முகேஷ் நீங்கள் சேர்ந்து போனால் எங்களுக்கு ஜாலியாக இருந்தது, ஸ்டேஜே சிரிச்சிட்டு இருப்போம், இப்போ நீ இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும், சரி எங்களை விட்டு போனதுனால எங்களுக்காக நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லும்போது கல்பனாவும் சத்தியனும் தான் உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாட்டு கேட்குறாங்க, இந்த பாட்டு பாடு எங்களுக்காக அப்படின்னு. அப்போ அன்றைக்கி சரத் சாரும் நித்யஸ்ரீ மேடம் தான் இருந்தாங்க ஜட்ஜா. அப்போ அந்த பாட்டு பாடினோடனே சரத் சார் கூட எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு அந்த பாட்டு பாடினதுனால கொடுத்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முகேஷ், நான் அடுத்தது ஒரு படம் பண்ணால் நான் என் படத்துக்கு நீ கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. கல்பனா இன்னும் சொல்லப்போனால் அதுக்கும் மேலே எனக்கு என்ன சொல்ல, கூட பிறக்காத ஒரு சகோதரி, கண்ணீர் விட்டு அழுது ரொம்ப சொன்னாங்க. இந்த மாதிரி தமிழ்லேயே நல்ல சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க, நீங்கள் வடநாட்டிலேருந்து சிங்கர்ஸை கூப்பிட்றீங்க, ஏன் இவங்கெல்லாம் தமிழ் இவ்வளோ அழகாக பாடுற சிங்கர்ஸுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது, எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்காக ரொம்ப ஒரு எமோஷ்னலாக பேசினாங்க. இன்றைக்கி அது யூடியூப்பில் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருமே எனக்கு இன்றைக்கி நிகழ்ச்சி கொடுக்கறதுக்கு காரணம் வந்து நான் இவ்வளோ படம் பாடியிருந்தா கூட இந்த ஜென்ரேஷனுக்கு தான் தெரியுது, ஆனால் அந்த பாட்டு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு ப்ரோக்ராம் கொடுக்குறவங்க சொல்லுவாங்க, என்ன சார் உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார், டெய்லி அதை நாங்கள் கேட்போம், அது இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பாடணும் தான் மெயினாக கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு என்ன சொல்கிறது, கர்ணன் இறந்ததுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கை கொடுத்தன்ற மாதிரி மெல்லிசை மன்னர் வந்து எனக்காகவே அந்த டியூனை என்னை சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா, மெல்லிசை மன்னர் கண்ணதாசன் சார், சிவாஜி சார் இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை வாழ வச்சுட்டு இருக்காங்க தான். நான் தியாமுகம் உனக்கு வந்து எவ்வளோ வருஷம் நட்பு, எப்படி முதல்ல பழக்கம்? அது வந்து 2000 இயர் மில்லினியம் இயர் பிறக்கும்போது வந்து 2 ஆர்கெஸ்ட்ரா ஷோ நடக்குது. ஒரு பக்கம் மேஸ்ட்ரோ கருணாஸ் சார்து, ஒரு பக்கம் பாலுவன் பாலசுருதின்னு இசைக்குழு. அதில் நான் வந்து பாலுவன் பாலில் பாடிட்டு இருந்தேன், இவர் கருணாஸ் கிட்ட பாடிட்டு இருந்தார். அப்போ கருணாஸ் சார் கிட்ட இவர் வந்து அந்த இந்த டைப் சாங்ஸ்லாம் பாரு. கருணாஸ்னா இந்த ஆக்டர் கருணாசன், அவரோட கிரேஸ் அவங்களோட. அப்போ ஹலோ டாக்டர் ஹார்ட் வீக்காச்சு இந்த மாதிரி பாடலாம், இதெல்லாம் ஸ்டேஜில் கேட்டதே இல்லை. இப்படிப்பட்ட நான் எல்லாமே காதல் தசனா அன்பு என்னை காணவில்லை போடுவாங்க, முஸ்தஃபா பாடுவாங்க, இவங்க இந்த மாதிரி பாடலாம் பாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறோம். நாங்கள் இந்த பக்கம் வேறு ஸ்டைல். எப்படி அது வந்து 2 ஆர்கெஸ்ட்ரா ஒரே டைம்னா ஒரு பாட்டு அப்படி அது என்னத்தினால அன்றைக்கி அப்படி ஆச்சுன்னு தெரில. ஒரே டைமில் 2 ஆர்கெஸ்ட்ரா, நாங்கள் ஒரு பாட்டு அவங்க ஒரு பாட்டு அப்படி. ஆனால் நான் டோட்டல் அவங்களது வேறு நல்லா இருக்கேன், பெரிய ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அப்போ பாடி முடிச்சுட்டு நல்லா அன்னைக்கு கச்சேரி முடிஞ்சோடனே ஷியாம் வந்து அப்போ தான் ஷியாம் நானும் நான் ரொம்ப நல்லா இருந்த முகேஷ்னு என்கிட்ட பேசினேன். ஷியாம் சூப்பராக இருந்து உங்கள் கச்சேரி ஆர்கெஸ்ட்ரா சூப்பராக பண்ணுறீங்க, வித்தியாசமான பாட்டாக இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பித்தோம். இதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஷியாமை வந்து சென்னையில் மீட் பண்ணேன், ஒரு ஷோவில் மீட் பண்ணோன்னே. அப்போ சொன்னால், மச்சி நான் சொந்தமாக ஒரு பேண்ட் ஆரம்பிச்சிருக்கேன்டா ப்ளே பாய் அப்படின்னு, நீ எனக்கு வந்து பாடணும் அப்படின்னு. கண்டிப்பாடா அப்படின்னு. நீ இந்த மாமா மாப்பிள்ள பாடுவியாடான்னு. நான் பாடுவேன்டா அந்த நான் இப்போல்லாம் பாடிட்டு தான் இருக்கேன். சரி ஒன்று பண்ணு, நீ நம்ம கச்சேரியை அடுத்தது ஒரு டேட்டு கொடுத்தான். அப்போ நாங்கள் 2 பேரும், ஷியாம் வந்து ஜதி அல்டிமேட்டாக பாடுவோம் மாமா மாப்பிள்ளையில். நான் இன்னும் சொல்லப்போனால் பாட்டு வந்து நான் பாடுவேன், நான் பாடி கஷ்டப்பட்டு பல்லவி 2 சரணம் பாடிட்டு வருவோம். ஆனால் ஷியாம் வந்ததுக்கப்புறம் பாட ஆரம்பித்தோன்னே தான் மக்கள்கிட்ட ஒரு என்ஜாய்மெண்ட்டு அவங்க ஜோஷ் வந்துடும். ஆமாம், அது ஷியாமுக்கு மியூசிக் தெரியும். ஷியாமுக்கு மியூசிக் அவனுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மியூசிக் அவன் படிக்கல, ஆனால் கேள்வி ஞானம் தான். ஆனால் ஜதி எப்படி அவன் அப்படி பாடுறான்னு எனக்கு ஆச்சரியம். நல்ல ஸ்பீடாக ஜதி பாடுவான். அப்போது நான் வந்து பாட்டு பாடும்போது தாளம் போட்டுட்ருப்பாங்க. நீயே உனக்கு என்றும் நிகரானவன் அப்படின்னு கையை இப்படி காலில் போட்டு இப்படி தாளெல்லாம் போட்டு ரசிப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் பாட வருவார்ல, தவிங்க நத்த ஜம் ஜம் அப்படின்னு அந்த வாய்ஸ் அதே மாதிரி இமிட்டேட் பண்ணி பாடினோன்னு ஜனங்க சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அதுலேயே அந்த ஐயாயிரம் பயங்கர கைத்தட்டு. அப்போ சொல்லுடே, கஷ்டப்பட்டு நான் பாடிட்டு இருந்தேன், நீ வந்து ஐயா ஒவ்வொன்று கைத்தட்டு வாங்கிட்டு அது. அப்போ அவன் அதுக்கு பதில் அடிப்பான், அப்போ ஒழுங்காக பாடு.
இந்த மாதிரி ஜாலி ஷாம் வந்தானே அந்த கச்சேரியில சிரிச்சுட்டே இருக்கலாம். அதுல இருந்து ஷாமும் நானும் நிறைய ஒன்றா பாட ஆரம்பிச்சோமா. அப்போது டிவியில் சன் டிவி இந்த ப்ரைவேட் சேனல்ஸ் நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்லலாம் போய் பாடினதுல நல்ல ரீச் ஆச்சு. அதை வச்சு எங்கள் 2 பேரையுமே நிறைய வெளிநாடுகள் வாய்ப்புகள் எங்களுக்கு கொடுத்தாங்க. சூப்பர். இந்த நீங்கள் 2 பேருமே தான் வரணும் மாமா மாப்பிள்ளை பாடுறதுக்கு அப்படின்னு எங்கள் 2 பேரும் மாமா மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு அதுலேருந்து எங்கள் நட்பு. இதே மாதிரி உள்ளத்தின் நல்ல உள்ளம் வந்து எப்போ ஃபெமிலியர் ஆச்சு? அதாவது எந்த ஷோவில் நீங்கள் பாடி மக்கள் மனசில் பெரிய இடம் முடிச்சது இப்போ? ஏன்னா அதுவும் ஒரு பெரிய வாய்ப்பு கிரியேட் பண்ணி அந்த பாட்டு தான் இன்னைக்கு வரைக்குமே சொல்லுவேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளத்தின் நல்ல உள்ளம் வந்து இப்படி ஒரு தொகையரா இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா கூட என்னோடது கிடையாது. இது வந்து ஜெயச்சந்திரன் ஒரு அண்ணன் பாடுவார், ஜெயிச்சா அப்படின்னு கூடுவார், அவர் டிஎம்எஸ் சார் பாட்டு பாடுவார். அவர் வந்து இப்படி தான் பாடுவார்னு சொன்னால் நான் சொன்ன தொகையரவே கிடையாது இந்த பாட்டில், உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்டில் தொகையரை கிடையாது. அவர் இப்படி பாடுறதாக எனக்கு ஒரு தகவல் அனிதான சிங்கர் சொன்னாங்க. அப்போப்பா நான் இதை எப்படி இதை வரும், அது வேற இது வேறையாச்சேன்னு அப்புறம் பார்த்தா அதுவும் ஸ்ருதியும் இதுவும் ஸ்ருதியும் சேர்த்து பாட முடியும். அது அந்த பாட்டோட தொகையரை அது கிடையாது. ஆமாம், அந்த பாட்டுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. படத்தோட பார்த்தா அது வேற ஒரு சீனில் இருக்கும், பாட்டு வேற சீனில் இருக்கும். அதாவது தொகையரா முடிஞ்சு அதுக்கப்புறம் எவ்வளோ சீன்ஸ்லாம் படத்தில் வரும். அதுக்கப்புறம் தான் கர்ணன் வந்து கொல்லப்படுவார். அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டும் தொடங்கும். அது வரைக்கும் கர்ணனை கொல்லவும் முடியாது. ஏன்னா இவர் அம்பு அர்ஜுனன் அடிக்கிற போது மாலையாக போய் மாறும். அப்போ எல்லையற்று பாயும் என் அம்புகள் எல்லாம் மாலையாக மாறுகின்றதே அப்படின்னு அர்ஜுனன் சொல்லும்போது தர்மம் அவன் தலையை காக்கும், நிறுத்து உன் நம்பை அப்படின்னு கிருஷ்ணர். அதுக்கப்புறம் தான் அவர் பாடி அவருடைய தர்ம பலனை தானமாக வாங்குவார். கர்ணன் வந்து சாகர நேரத்துல தன்னுடைய ரத்தத்தை தானமாக கொடுப்பார். என் தர்மம் தான் குருதிக்கு ரத்த பலனாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உன் தர்ம பலனை எனக்கு கொடுன்றுவார் கிருஷ்ணர். போயிட்டு வேஷம் போட்டு போய் கேட்பார். அப்போ என் ரத்தம் தான் என் தர்ம பலன், நீ செய்த தர்மங்களை எல்லாம் எனக்கு தாரம் வார்த்து கொடுத்து விட. அதேதான், இதேதான் இந்த டைலாக் தான். அடுத்த நீங்க பாடும்போது அந்த டைலாக் நடுவில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்க பாடின மாதிரி தான். ஆமா, நல்லா இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் தான் கர்ணன் சாவார் இல்லையா, அப்போ வரும் தான் அந்த பாட்டு. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொகையரா வர சீன் வந்து கர்ணர் அர்ஜுனை வந்து அந்த அம்பு எடுத்து கீழே இறக்கிடுவார். அப்போ தான் சொல்லுவார், எதுக்காக அம்பை இறக்கிட்டேன்? இல்லை என் மக்கள், என் குருமார்கள், என் சகோதரர்கள், நான் அவங்கள எதிர்த்து நான் எப்படி அம்பு எடுத்து அடிக்க முடியும், என்னால் முடியாதும் போது தான் அப்போ இவர் சொல்கிறாரு, நான் தான் எல்லான்றது உனக்கு தெரியும். அதாவது நான் சொல்கிறேன் நீ செய்யல கிருஷ்ணா, உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் இல்லை மரணத்தை நீ கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் அப்படின்னு. இன்னைக்கு நீ உடலை மட்டும்தான் அழிக்க போற, அந்த உடல் தப்பான இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கீதை நம்ம கண்ணதாசன் ஐயா அவ்வளோ எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அழகா எழுதியிருப்பார். அதை நான் வந்து இந்த பாட்டோட தொகையரவா பாடினேன். அவர் பாடுறது கேள்விப்பட்டு இப்படி நான் பாடும்போது இது எங்கே முதல்ல பாடினேன்னா காமராஜர் அரங்கத்தில், சென்னை காமராஜர் அரங்கத்தில் சிவாஜி ஹிட்ஸ் ஒன்று நடந்தது. அப்போ லக்ஷ்மண் சுருதி கச்சேரி. அப்போ அதில் நான் பாட போகும்போது இந்த மாதிரி பாடினேன். மக்களுக்கும் ஆச்சரியம். அதாவது ராஜகீதங்கள் பண்ணும்போதே ஒரு ரவுண்டில் உள்ளத்தின் நல்லுள்ளம் பாடியாச்சு. ஆமாம், அது பாட்டு மட்டும். ஆனால் இது வந்து தொகையரோட சேர்ந்து பண்ணது இந்த காமராஜர். ஆமாம்மா, உள்ள ராஜகீதம்ல பாட்டு மட்டும் தான் பாடினேன். ஓகே ஓகே. இது வந்து இந்த தொகையராவோட பாடினோன்னு மக்களுக்கே ஆச்சரியம், இப்படி படத்துல இல்லை ஆனால் கேட்க நல்லா இருக்கு. தொகையராவோட பரித்ராணாய சாதுனா லாஸ்ட்ல அதை பாடி அப்புறம் அந்த பாட்டு வரும். அப்போ அவங்களுக்கு அதுவே புதுமையா இருக்கு, நல்லா இருக்கு இந்த ஐடியா அப்படின்னு சொல்லி அதுலேருந்து பாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஜீ தமிழில் சரிகமப்பா ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் வந்து 10 பிளேபேக் சிங்கர், 10 கண்டஸ்டன்ட். நாங்கள் 10 பிளேபேக். அதில் இது எப்போ? அது இது 2009 நினைக்கிறேன், 9-8 நினைக்கிறேன். ஓகே. அப்போ நடக்கும்போது நான், கல்பனா, சத்யன், பெல்லிராஜ், முகமது அஸ்லாம், ராஜலக்ஷ்மி, ஸ்ரீலேகா பார்த்தசாரதி, நிறைய சிங்கர்ஸ் இருந்தாங்க. அந்த 10 சிங்கர்ஸில் வினயா, இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. நாங்கள் அந்த 10 சிங்கர்ஸும் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அந்த சிங்கர் அடுத்தடுத்த ரவுண்டு போனால் நாங்களும் கண்டினியூவாக இருப்போம். பட் அவங்க அவுட் ஆகிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நானும் அந்த கூட இருக்கிற பிளேபேக் சிங்கர் வெளியே வரணும். அப்போ அதில் நான் 3ஆவதாக என்னோட சிங்கர் வந்து அவுட் ஆகிறாங்க. அப்போது அவங்க அவுட் ஆனதுனால அப்போ நானும் வெளியே போக வேண்டியதுனால நான் இருந்த வரைக்கும் அங்கே ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த கவுண்டர் டைலாக்லாம் போடுவேன். யாராவது பாடினா வடிவேல் சார் டைலாக்கு, கவுண்டமணி சார் டைலாக்கு இப்படிலாம் போடுவேன். அப்போவே இந்த 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 ஃபீலிங்கா இல்லை ஃபீலிங்காக கேட்குறேன், எனக்கு தான்டா ஃபீலிங்கு அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அது மாதிரி ஏன்டா எருமச்சாணி அப்படின மாதிரியே மூஞ்சி வச்சுருக்க, அது ஒரு டைலாக்கு. அப்புறம் இந்த கரிசட பசங்க கூடலாம் சேர வச்சேன்னு ஒரு டைலாக்லாம் இருக்குல்ல. அப்போ ஒவ்வொருத்தர் பாடினா என்கிட்ட சொல்லுவாங்க,
முகேஷ் இதுக்கு என்ன டைலாக் நீங்கள் போடுங்க. ஸோ நீங்கள் ஒரு லைவ் டிஜேவாக இருந்திருக்கீங்க. அப்போ மைக்கில் இந்த ஃபோனில் வச்சிருப்பேன். அதை போட்டோன்னே ரொம்ப அது மாதிரி ரெடியா ஃபீலிங்கா இல்லை ஃபீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான்டா ஃபீலிங்கு அப்படின்ற மாதிரி டைலாக் ஜனங்களை சிரிப்பாங்க. இப்படி டைலாக்லாம் கவுண்டர்லாம் போட்டுட்டு இருந்தேன். அந்த போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் சிரிக்க வச்சுட்டு இருந்தேன்னா, அப்போ 3ஆவதே நான் அவுட் ஆனோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னப்பா முகேஷ் நீயும் சேர்ந்து போனால் எங்களுக்கு ஜாலியாக இருந்தது, ஸ்டேஜே சிரிச்சிட்டு இருப்போம். இப்போ நீ இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். சரி எங்களை விட்டு போனனால எங்களுக்காக நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லும்போது கல்பனாவும் சத்தியனும் தான் உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாட்டு கேட்குறாங்க. இந்த பாட்டு பாடு எங்களுக்காக அப்படின்னு. அப்போ அன்றைக்கி சரத் சாரும் நித்யஸ்ரீ மேடம் தான் இருந்தாங்க ஜட்ஜா. அப்போ அந்த பாட்டு பாடினோடனே சரத் சார் கூட எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு அந்த பாட்டு பாடினதுனால கொடுத்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முகேஷ், நான் அடுத்தது ஒரு படம் பண்ணால் நான் என் படத்துக்கு நீ கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. கல்பனா இன்னும் சொல்லப்போனால் அதுக்கும் மேலே எனக்கு என்ன சொல்ல கூட பிறக்காத ஒரு சகோதரி கண்ணீர் விட்டு அழுது ரொம்ப சொன்னாங்க. இந்த மாதிரி தமிழ்லேயே நல்ல சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க, நீங்கள் வடநாட்டிலேருந்து சிங்கர்ஸை கூப்பிட்றீங்க, ஏன் இவங்கெல்லாம் தமிழ் இவ்வளோ அழகாக பாடுற சிங்கர்ஸுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது, எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்காக ரொம்ப ஒரு எமோஷ்னலாக பேசினாங்க. அந்த இதில் அது இன்னும் ரீச் ஆச்சு. சரிகமபால பாடினதுக்கப்புறம் இன்னும் டெய்லி போடுவாங்க ஜீ தமிழில். அதில் தான் இன்னும் உள்ளத்தின் அளவில் நம்ம ரீச் ஆச்சு. இன்றைக்கி அது யூடியூப்பில் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருமே எனக்கு இன்றைக்கி நிகழ்ச்சி கொடுக்கறதுக்கு காரணம் வந்து நான் இவ்வளோ படம் பாடியிருந்தா கூட இந்த ஜென்ரேஷனுக்கு தான் தெரியுது, ஆனால் அந்த பாட்டு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு ப்ரோக்ராம் கொடுக்குறவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார், டெய்லி அதை நாங்கள் கேட்போம், அது இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பாடணும் தான் மெயினாக கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு என்ன சொல்கிறது, கர்ணன் இறந்ததுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கை கொடுத்தன்ற மாதிரி மெல்லிசை மன்னர் வந்து எனக்காகவே அந்த டியூனை சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா, மெல்லிசை மன்னர் கண்ணதாசன் சார், சிவாஜி சார் இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை வாழ வச்சுட்டு இருக்காங்க தான் நினைக்கிறேன். நான் கூட வந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய பேரனை ஒரு தடவை மலேசியாவில் பார்த்தேன். பார்க்கும்போது சொன்னேன், உங்கள் தாத்தா சம்பாதித்தது கூட கொஞ்சம் என்ன உங்கள் தாத்தா சம்பாதித்தது கூட கொஞ்சம் தாங்க, முகேஷ் வந்து அதை விட பன்மடங்கு ஜாஸ்தியாக சம்பாதிக்கிறாரு. இல்லை நான் சிவச்சிதம்பரம் அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கேன், சீர்காழி சிவச்சிதம்பரம் அண்ணங்கிட்ட, ஆனால் இன்றைக்கி நான் வந்து சாப்பிட்றதே அப்பா பாடின இந்த பாட்டை வச்சு தான், உள்ளத்தின் நல்ல உள்ள பாட்டை வச்சு தான் எனக்கு வாய்ப்பே கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து ரொம்ப பெரிய லைஃப் நான் இந்த பாட்டு கொடுத்துருக்கிறது, அப்பா பாடியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தம்பி, இதை நீங்கள் எப்போ நினச்சிக்கிறதே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணனோட நான் இப்போ கூட சமீபத்தில் ஸ்ரீலங்கா போனேன் ஜூன் மாதம். ஜாஃப்னால் ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப ரொம்ப எளிமையாக அவரும் பழகுவார், ரொம்ப அன்பான மனிதர். அப்படி தான் இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு எனக்கு. சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஃபெமிலியர் ஆனப்போ சாங்கில் இந்த சாங்க்காகவே கூப்பிட்ட கச்சேரிகள்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்த ஒரு பாட்டு தான் நீங்கள் பாட போகிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி வந்து எனக்கு எப்படின்னா அந்த டைமில் 2010 11 நினைக்கிறேன், 10 தான் நினைக்கிறேன், நியூசிலாண்டில் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க ப்ரோக்ராம். போனால் அந்த அது இத்தனைக்கு வெலிங்டனில் ப்ரோக்ராமே நடந்தது இல்லையா, ஆக்லாண்டில் தான் நடக்கும், வெல்லிங்டனில் நடக்காது பெரிய ஷோவை, இந்த மாதிரி பெரிய செலிபிரிட்டிஸே கூப்பிட்டதில்லை அப்படின்னு. ப்ரோக்ராம் நடக்காத இடத்துக்கு நம்மள எது கூப்பிட்றாங்க? இல்லை அங்கே இருக்கிறவங்களே பாடுவாங்களாம். அப்போது இந்த மாதிரி செலிபிரிட்டின்னு கூப்பிட்டது நீங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னா சொன்னாங்க. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். அப்போ சொன்னாங்க, தம்பி நாங்கள் உங்களை கூப்பிட்டதே இந்த உள்ளத்தின் நல்ல உள்ளம்னு ஒரு பாட்டு நீங்கள் படிப்பீங்க அதுக்காக தான், அதாவது இலங்கை தமிழ் அவங்க அப்படி பேசுவாங்க இல்லையா, இப்போ இந்த பாட்டுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன், இந்த பாட்டை எங்களுக்கு பாடினா போதும், அவ்வளோ பிடிக்கும் நீங்கள் பாடும்போது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த ஒரு நாடை பார்க்குறது கூட இந்த ஒரு பாட்டு தான் எனக்கு காரணமாக இருக்குது. இல்லைனா நியூசிலாண்டை நான் லைஃப்பில் பார்த்துருக்க முடியுமா அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஸோ அப்போ உலக நாடுகள் என்னென்ன நாடுகள்லாம் சுற்றிருக்கீங்க? நான் ஃபஸ்ட்டு போனது சிங்கப்பூர், அதுக்கப்புறம் மலேசியா, ஆஸ்திரேலியா, அப்புறம் கனடா, யூஎஸ்ஸு, நியூசிலாண்டு, அப்புறம் ஜப்பான், அப்புறம் இந்தோனேஷியா, அப்புறம் உகாண்டா நம்ம 2 பேருமே போனோம். அந்த மாதிரி சில கண்ட்ரிக்கு மறுபடியுமே எனக்கு ஒரு வாய்ப்பு வரும். இப்போ சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போனதுனா நீங்கள் சரியா பாடல சார், என்னதுக்கு மறுபடியும் கூப்பிடுறீங்க? போனதுனா நீங்கள் சரியா பாடல, திரும்ப வாங்க அந்த பாட்டை கரெக்டாக பாடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ரிப்பீட்டாக நிறைய தடவை கனடா இந்த மாதிரி போயிருக்கேன். சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், ஜப்பான் போன்ற பல வெளிநாடுகள். ஆமாம், இந்த மாதிரி அடிக்கடி போயிருக்கேன். ஓகே, நல்ல விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ரீலங்கன் மக்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன், அந்த பாட்டை எனக்கு அதிகமாக நான் யூரோப்புள்ள எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். அதுக்கு கூப்பிட்டது காரணம் இந்த ஒரு பாட்டு தான். இத்தனை முறையும் கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இவ்வளோ படங்கள் பாடினாலும் எங்கள் பசங்களுக்கு உங்கள் பாட்டு பிடிக்கும், ஆனால் எங்களுக்கு நீங்கள் உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாடினாலே போதும் அப்படின்னு சொல்லியே எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி போகும்போது இல்லை, இந்த பெரிய பெரிய க்ரௌடெல்லாம் இருக்கும்போது அந்த க்ரௌடெல்லாம் வந்து சமயத்தில் கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய க்ரௌடு வந்துடும், கோயில் விழாவாக இருக்கட்டும், பப்ளிக் ஷோவாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா இருக்கும்.
அந்த மாதிரி டைமில் நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது ஒன்று இருக்கா? பப்ளிக்